வணக்கம். இது EGTV முக்கிய தலைப்புச் செய்தி மத்திய கிழக்கு போர். நான் உங்கள் தமிழினி. மத்திய கிழக்கு பகுதியில் நிலவி வரும் பதற்றம் இன்று மேலும் தீவிரமடைந்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் காசா ஸ்ட்ரிப் பகுதிகளில் இராணுவ நடவடிக்கைகள் தொடர்கின்றன. வான்வழி தாக்குதல்கள் மற்றும் நிலை தாக்குதல்களால் பல குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச சமூகம் உடனடி போர் நிறுத்தத்தை கோரியுள்ளது. யுனைடெட் நேஷன்ஸ் அவசர கூட்டம் நடத்தி மனிதாபிமான உதவிகளை விரைவுபடுத்த தீர்மானித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, மருந்து மற்றும் குடிநீர் வழங்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் வெளிநாட்டு குடிமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் எரிபொருள் விநியோகத்தை சீராக்க புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது. பொதுமக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகம் அமைவதற்காக கூடுதல் கையிருப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசு தரப்பில் பொருளாதார நிலைமையை மேலும் வலுப்படுத்த வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்தியாவில் வட மாநிலங்களில் கனமழை காரணமாக பல பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மீட்பு பணிகளில் தேசிய பேரிடர் மீட்பு தண்டியினர் ஈடுபட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவை இன்று வரை கிடைத்த முக்கிய செய்திகள். மேலும் புதுப்பித்துகளுக்கு EGTV-யை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.